அன்பார்ந்தவர்களே, இரக்கமும் நன்றி உணர்வும் உள்ளவர்கள் கடவுளின் மதிப்புக்குரியவர்கள். இவர்கள்தான் கடவுளின் தூதர்கள். சீனாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. 1993ஆம் ஆண்டு 17 வயதான ராங் பெக் என்பவரும் அவரது நண்பரும் தங்கள் சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறினார்கள். குடும்ப வறுமையை சமாளிப்பதற்காக செஷியாங் நகரில் கூலி வேலையில் சேர்ந்தனர். நிரந்தரமும் வருவாயும் இல்லாத வேலை அவர்களை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியது. பலர் அவர்களுக்கு சில்லறைகளை தானமாக வழங்கிவிட்டு போக அவர்கள் வாழ்வில் விடிவெள்ளியாக வந்தார் டாய் ஜிங்பென் என்ற பெண்மணி. சிறிய நூடுல்ஸ் கடை நடத்தி வந்த அவர் சிறுவர்களை தங்கள் கடையில் தினமும் சாப்பிட்டுக் கொள்ளவும் தங்கிக் கொள்ளவும் அனுமதித்தார். தனது நண்பர்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் தெரிவிக்கும்படி கூறினார். குவாங்யான் என்ற பக்கத்து நகரத்தில் வேலை வாய்ப்பு இருப்பதாக தகவல் வர அந்த இரு சிறுவர்களையும் ரயில் கட்டணம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த பெண்மணி. வீட்டு உபயோக பொருள் தயாரிப்பு நிறுவனமான அதில் ராங் பேக் மற்றும் அவரது நண்பர் இருவரும் சில ஆண்டுகள் வேலை பார்த்தனர். சிறிது சிறிதாக சம்பளத்தை மிச்சப்படுத்திய அவர்கள் அங்கிருந்து தொழிலை கற்றுக்கொண்டு வெளியேறினர். மீண்டும் சென்யாங் நகருக்கு வந்து சிறிய வீட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார்கள். தற்போது அங்குள்ள பிரபலமான நிறுவனங்களில் அவர்களது ஜியூ லீபெக் குரூப் நிறுவனங்களும் ஒன்று. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் திரிந்த அவர்களது கையில் இன்று பல கோடி ரூபாய்கள் உள்ளன. ராங் பேக் அது பற்றி கூறும்போது தங்களை மதிப்பு மிகு மனிதர்களாக மாற்றியவர் ஜிங்பென் தான் என்றும், நேர்மையே செல்வத்தை விட பெரியது என்று வலியுறுத்திய ஜிங்பென் எங்கள் தொழிலில் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க வைத்தார். அதுவே எங்களது வளர்ச்சிக்கு காரணமானது என்று பூரித்து சொல்லுகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு உதவிய ஜிங்பென் இன்றும் அதே நூடுல்ஸ் கடை நடத்தி வருகிறார். அவரது வீடு பாழடைந்து கிடக்கிறது. அவருக்கு உதவும் வகையில் ராங் பேக் 50,000 yen, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 50 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்க முன்வந்தார். ஆனால் ஜிங்பென் அதை பெற மறுத்துவிட்டார். நன்றி உணர்வு மலையை விட பெரியது என்ற வாசகத்தை மேற்கோள் காட்டி பேசிய அவர், எனது இரக்கம் இருவரது வாழ்க்கையை மாற்றியிருப்பதே எனக்கு போதும் என்று கூறிவிட்டார். ஆம், இரக்கமும் நன்றி உணர்வும் உள்ளவர்கள் கடவுளின் மதிப்பிற்குரியவர்கள். இவர்கள்தான் கடவுளின் தூதர்கள்.